அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கல்லுப்பு பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டுல பணம் சேர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் முழுமையா அடையும். அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கான வழியும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வெள்ளிக்கிழமை நாள் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி இருக்கு. இந்த அஷ்டமி திதி நேத்து சாயங்காலம் 3:56 ஆரம்பமாகி இன்னைக்கு மத்தியானம் 2:03 வரைக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய இப்படி நீங்க கட்டி வச்சாலே போதும். நீங்களே போதும் வேண்டான்னு கதற பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஒரே நாள்ல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் சொல்லி சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர்றதுக்கு, கடன் பிரச்சனை குறையறதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய கல்லுப்பு பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா வெள்ளிக்கிழமை நாள்ல கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த கல்லுப்புக்கு அதிகம். அதே மாதிரி நல்ல நேர்மறை ஆற்றலையும் இந்த கல்லுப்பு நமக்கு நீக்கி கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் இந்த கல்லுப்பு. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம். அதே மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் செய்யலாம். அடுத்ததா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனை. இந்த கடன் தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு, வறுமை நிலை மாறுறதுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றவங்க, அதாவது தீராத கடன் பிரச்சனை இருக்கு, ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கிக்கிட்டு இருக்கேன், வட்டிக்கு மேல வட்டி கட்டி என் வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு, இப்படி சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சம்பளம் வந்தா எங்க போகுது, எப்படி செலவாகுதுன்னே தெரியல, ஏதோ ஒரு செலவு அதுவும் திடீர்னு வந்துகிட்டே இருக்கு, சமாளிக்கவே முடியல, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடையாதான்னு யோசிக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் இந்த மொபைல் வால்பேப்பரை நீங்க பார்த்தாலே போதுமானது. பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யும் போது கூட சேர்த்து இந்த மொபைல் வால்பேப்பர் பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு செய்ய வேண்டிய இந்த கல்லுப்பு பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்ததா ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத, முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கம்மியா இருக்கிற மாதிரி பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா முக்கியமா நமக்கு கண்ணாடி பவுல் தேவைப்படும். கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா மண் கிண்ணத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய அகல் விளக்க கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பீங்கான் கிண்ணமும் நீங்க எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். அடுத்ததா பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம் தான். இப்ப நான் சொன்ன இந்த நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம், அதே மாதிரி கடன் பிரச்சனை, இது எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி பவுல்ல இந்த பிரியாணி இலைய வச்சிருங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை எடுத்து உங்க வலது கையில வச்சுக்கோங்க. உப்பு கீழே சதறாத மாதிரி கவனமா பாத்துக்கோங்க. இப்படி வலது கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை வச்சுக்கிட்டு இப்ப நீங்க திரும்பியும் ஒரு தடவை உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரணும், வறுமை விலகணும், அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த உப்பை அந்த கண்ணாடி பவுல்ல பிரியாணி இலைக்கு மேல கொட்டி வச்சிருங்க. இதுக்கப்புறமா இந்த கிண்ணத்தை உங்க 2 கையாலையும் பிடிச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற வார்த்தைய ஒரு 2-3 நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். பொன்னும் பொருளும் பெருகட்டும், பொன்னும் பொருளும் பெருகட்டும். இத நீங்க நிறுத்தி நிதானமா ஒரு 2-3 நிமிஷம் சொன்னாவே போதுமானது. இதுக்கப்புறமா இந்த கல்லுப்பு இருக்கக்கூடிய கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்ல பீரோவுக்கு மேல நீங்க வச்சிருங்க. இந்த கிண்ணம் வைக்கக்கூடிய பீரோவுக்கு மேல் பகுதி சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தை நீங்க மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம், அப்படியே திறந்து உங்க வீட்ல பீரோவுக்கு மேல வச்சிருங்க. ஒரு சிலர் எங்க வீட்ல பீரோலாம் கிடையாது, நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேப்பீங்க. இப்படி இருக்கிறவங்க உங்க வீட்ல தென்மேற்கு மூலை, அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர்ல உயரமா இருக்கக்கூடிய இடத்துல, அப்படி இல்லைன்னா தரையில கூட நீங்க வச்சுக்கலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா தட்டி விடாத மாதிரி பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பு கிண்ணம் 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இந்த கிண்ணத்தை எடுத்து இதுல இருக்கக்கூடிய கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சிட்டு அந்த தண்ணீரை உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க ஊத்தி விட்டுருங்க. அந்த பிரியாணி இலைய கிழிச்சிட்டு கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல கல்லுப்ப வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் கை மேல பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.